ஆண்டவருக்கு மகிமை. இன்றைக்கி நம்ம எதை பற்றி சிந்திக்க போகிறோம்னா, யார் ஆவிக்குரியவர்கள், யார் உண்மையான ஆன்மீகவாதிகள் அப்படின்னு சொல்லி இந்த கிறிஸ்தவ வேதம் சொல்லுகிறது. இதை பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம். ஒருவேளை இதை பற்றி நமக்கு ஒரு நிறைய அசம்ஷன்ஸ், அதாவது நமக்கு நிறையாக புரிந்து கொள்ளுதல் இருக்கலாம். ஒருத்தர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார்னா அவர் ஆவிக்குரியவர், அல்லது பைபிளை வாசிச்சுக்கிட்டே இருந்தார்னா, அல்லது பாட்டு பாடிக்கிட்டே இருந்தார்னா, அல்லது இன்றைக்கு பெந்தகோஸ்து சபைகளில் பேசுவது போல ஆராதனை நேரத்தில் துள்ளி குதித்து எதையோ பேசினார்னா அவர் ஆவிக்குரியவர் அப்படின்னு சொல்லி ஒரு படிப்பினை நமக்கு இருக்கலாம், அல்லது ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கலாம். ஆனால் வாட் த பைபிள் சேஸ், வேதம் யாரை ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறது, அதை குறித்து நம்ம இன்றைக்கி சிந்திக்க போகிறோம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே பவுல் இந்த கொரிந்து சபையை நிறைய மெச்சி கொள்கிறார். அந்த கடிதத்தினுடைய ஆரம்ப பகுதியிலே நிறைய மெச்சி கொள்கிறார். நீங்கள் அதை கவனிங்க. 5வது வசனம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு வருகின்றும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அப்போது இதில் கொரிந்து சபையிட்ட இருந்த நல்ல காரியங்கள் என்னென்னலாம் பார்த்தோம்னா, அவர்கள் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் தேறினவர்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் கிருபை பெற்றவர்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காய் காத்திருந்தவர்கள். இப்படிப்பட்ட ஒரு சபையை, இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவனை ஒருவேளை நீங்கள் பார்க்கும் பொழுது அவனுக்கு எத்தனை மார்க் போடுவீங்க? நம்ம யோசிச்சு பார்ப்போம். அப்போ இன்றைக்கு இப்படிப்பட்ட கிறிஸ்தவனையோ இப்படிப்பட்ட சபையையோ பார்க்கும் பொழுது இது ஆவிக்குரிய சபை, ஒருவேளை அவங்க எல்லா சத்தியத்திலும் அறிவிலும் வளர்ந்துருக்காங்க, தேவனுடைய வருகைக்கு காத்திருக்கிறாங்க, அவர்கள் கிருபை பெற்றவர்கள், அல்லது அப்படி ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது இவன் தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவன், இவன் ஆவிக்குரியவன் அப்படி சொல்லுவோம். ஆனால் இதே நிருபத்திலே இவர்களை குறித்து பவுல் என்ன மாதிரி சொல்லுகிறார் தெரியுமா? 1வது வசனத்திலிருந்து, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடுக்காமல் பாலை கொடுக்க குடித்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியினால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. அப்போ எத்தனை முறை இந்த 3வது அதிகாரத்தில் இதே நபர்களை பவுல் இங்கு மாம்சத்திற்குரியவர்னு சொல்கிறாருன்னு நீங்கள் எண்ணி பார்க்கணும். அப்போ ஏன் அழுத்தம் திருத்தமாக இவர்களை மாம்சத்திற்குரியவர்னு சொல்லணும்? இவ்வளவு நல்ல ஆன்மீக நிலையில் இருக்கிறவர்களை பார்த்து ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு பேச துணியாமல் பவுல் ஏன் இவர்களை மாம்சத்திற்குரியவர்கள் என்று சொல்ல வேண்டும்? அதை நம்ம யோசித்து கண்டுபிடிப்போம் என்று சொன்னால் கிறிஸ்தவ ஆன்மீகம் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது மாத்திரமல்ல, சரியான ஆன்மீகத்திற்குள்ளாகத்தான் நான் இருக்கிறேனா அப்படிங்கிறதும் கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை நான் போகிறது ஒரு ஆவிக்குரிய திருச்சபை தானா அப்படிங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சிடலாம். ஏன் இதையெல்லாம் நாம் சோதித்து கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது நித்திய ராஜ்யத்திற்காக ஆயத்தமாக்கும்படி நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நாம் எந்த விதத்திலும் நம்மை நாமே வஞ்சித்து கொண்டோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய இழப்பாக நமக்கு மாறும். அப்போ ஏன் அந்த பவுல் கொரிந்தியரை வரத்திலே குறைவில்லாதவர்களை, தேவனுடைய வருகைக்காய் காத்திருந்தவர்களை, உபதேசத்திலே தேறினவர்களை, கிருபை பெற்றவர்களை பவுல் ஏன் இங்கு மாம்சத்திற்குரியவர்களே என்று ஏன் சொல்லணும் அப்படின்னா, 3வது வசனத்தில் பொறாமையும் வாக்குவாதமும் பேதமும் உங்களுக்குள் இருக்கிறபடியினால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, மனிதனுடைய இயல்புகளிலே நீங்கள் தொடர்ச்சியாக நடக்கிறீர்கள், மனிதனுடைய உணர்வுகளிலே நீங்கள் தொடர்ச்சியாக நடக்கிறீர்கள். ஒருவேளை பொறாமை நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் வாக்குவாதம் பண்ணுறீங்க, சகலவிதமான துர்க்குணமும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம யோசித்து பார்ப்போம், பொறாமையும் வாக்குவாதமும் எனக்குள் இருக்கும் என்று சொன்னால் நான் ஆவிக்குரியவனாக இருக்க முடியாது, நான் மாம்சத்திற்குரியவனே அப்படின்னு சொல்லி இந்த வேத புஸ்தகம் சொல்லுகிறது.
மாம்சத்திற்குரியவர்களுடைய அடையாளமே என்ன என்று சொன்னால் அவர்கள் மனிதர் மார்க்கமாய் நடப்பார்கள், மனிதர்களுடைய சுவாபத்தின்படி நடப்பார்கள், ஜென்ம சுவாபத்தின்படி நடப்பார்கள். அப்படி தான் இந்த வேதம் சொல்கிறது. ஒருவேளை இதற்கு வலு சேர்க்கும்படி ஆதாரமாக யூதாவிலே நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், யூதா நிருபம் 19வது வசனத்தில் இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. யூதா நிருபத்தினுடைய பின்னணியம் என்ன அப்படின்னா, போலியான விசுவாசிகளை குறித்தும் போலியான ஊழியர்களை குறித்தும் அவர்களுடைய நடக்கைகள் சுவாபங்கள் எப்படி இருக்கும், அவர்கள் போலியான ஆன்மீகத்துக்குள்ளாக மதத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லை, முடிவிலே அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள், தேவனால் அழிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற செய்தியை கொண்ட புஸ்தகம் தான் யூதா புஸ்தகம். அப்போ இன்றைக்கு அது விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை மணியை தொடுக்கிறது. அப்போ யூதா நிருபத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இவர்கள் அதாவது இந்த போலியான விசுவாசிகள் போலியான ஊழியர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. அப்போ ஜென்ம சுவாபம் எனக்குள் இருக்கும் என்று சொன்னால், ஜென்ம சுவாபத்தின் வழியாக நான் வழிநடத்தப்படுவேன் என்று சொன்னால் நான் கண்டிப்பாக ஆவிக்குரியவனாக இருக்க முடியாது. அப்போ சின்லெஸ் பெர்ஃபெக்ஷன், பாவம் இல்லாத ஒரு தூய நிலையை நான் பேசுகிறேனா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த மாம்சத்திலே பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய குணத்திற்கும் என் ஜென்ம சுவாபத்திற்கும் ஒரு பெரிய சண்டை நடக்கும், கான்ஃப்ளிக்ட் வித்தின். ஆனால் தொடர்ச்சியாக நான் மனுஷனுடைய உணர்வுகளின் படியே வாழ்வது என் வாழ்க்கையின் அடையாளமாக இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னால் என் சுவாபங்களிலே தேவனுடைய சுவாபத்திலே நான் நடப்பதற்கு எனக்கு அவர் வழிநடத்துதலையும் கிருபையையும் பலத்தையும் தந்திருப்பார். அதை தான் நம்ம சொல்ல வரோம். அப்போ ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, திவ்ய சுவாபத்தாரும் ஆவி உள்ளவர்களுமாமே அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில், இச்சையினால் உலகத்திற்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு, திவ்ய அப்படின்னா என்னென்னா தெய்வீக சுவாபத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்போ நான் முதலாவதாக இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்ப வேண்டும். அதாவது நான் ரட்சிக்கப்படணும். இந்த உலகத்தில் ஒரு பெரிய கேடு இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் தேவனால் உண்டானது அல்ல. அப்போ இந்த இச்சையிலிருந்து நான் தப்பி, இச்சையினால் உண்டான அழிவுக்கிருந்து நான் தப்பி அதோடு நிற்பது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனுடைய குணநலங்களிலே பங்கெடுப்பது, திவ்ய சுவாபத்திலே பங்கு பெறுவது. அப்போ தேவனுடைய குணநலத்திலே பங்கு பெறுவது யாரோ சில கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அல்ல, தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு அவருடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை. அப்போ இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு பங்கு உள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய குணத்திலே தேவனுடைய சுவாபத்திலே பங்கு பெறும்படி நமக்கு வாக்கு தத்தம் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ நான் தேவனுடைய பிள்ளையாக இருப்பேன் என்று சொன்னால் நான் கண்டிப்பாக தேவனுடைய சுவாபத்திலே பங்கு பெற்றிருப்பேன். அப்போ சுவாபத்தின் அடிப்படையிலே நான் ஒரு கிறிஸ்தவனா, அதை தான் நம்ம இன்றைக்கி சிந்திக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 24வது வசனத்தில், சுவாபத்தின்படி காட்டு ஒலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுவாபத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டபடியால் சுவாப கிளையாகிய அவர்கள் தங்க சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயமல்லவா. இங்கு வேறொன்றுமல்ல, இயேசு கிறிஸ்துவோடு சற்றேனும் தொடர்பில்லாத புறமார்க்கத்தாய் இருந்த நானும் நீங்களும் வெட்டப்பட்டு, சுவாபத்தின்படி காட்டு ஒலிவ மரங்களாக இருந்த நீங்களும் நானும் சுவாபத்தின்படி ஒட்டப்பட்டு தேவனுடைய குமாரனோடு கூட ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் நீங்கள் இந்த விவசாயம் தெரிஞ்சிருந்தா அல்லது தாவரங்களை பற்றி தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஒட்டுக்காய் பார்த்திங்கன்னா அந்த ஒட்டு செடியை எடுத்து இன்னொரு தாவரத்தோடு இணைக்கும் பொழுது அந்த தாவரத்தினுடைய சாரம்
இந்த ஒட்டப்பட்ட செடியில் வந்து ஏறி இப்பொழுது அந்த ஒட்டப்பட்ட செடியினுடைய குணாதிசயங்களையே மாற்றிவிடும் பாருங்கள். அது மாதிரி தான் சுவாப ரீதியாக நான் காட்டு ஒலிவ மரமாக இருந்தேன். நான் கிறிஸ்துவோடு ஒட்ட வைக்கப்பட்ட பொழுது அந்த நல்ல ஒலிவ மரத்தினுடைய சாரம் எனக்குள் இறங்கி என்னுடைய கனிகளை அடைந்த பண்ணினது. இதுதான் இங்கே செய்தி. அப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம், சுவாப ரீதியான மாற்றம் அடைந்திருக்கிறேனா, அதுதான் நான் ஆவிக்குரியவன் அப்படிங்கிறதுக்கு வேதம் சொல்லுகிற சான்று. அது மாத்திரமல்ல, எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் அவர்களுக்குள்ளே, அதாவது உலக மக்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல் கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். கவனிங்க, இங்கே ஒரு மாம்சத்திற்குரியவனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து, நான் என்ன நினைக்கிறேனோ நான் செய்வேன், எனக்குள்ளாக என்ன தோன்றுகிறதோ நான் செய்வேன், நான் எதை ஆசைப்படுகிறேனோ அதை செய்வேன், நான் எதை விரும்புகிறேனோ அதை செய்வேன், என் மனதும் மாம்சமும் விரும்புகிறதை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி நான் வாழ்வேன் என்று சொன்னால் நான் தான் கோபாக்கினையின் பிள்ளை. இது எந்த அடிப்படையில்? சுவாபத்தின்படி. அப்போ வழிபாட்டின் அடிப்படையிலே அல்ல, சுவாபத்தின்படி நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக கோபாக்கினையின் பிள்ளையாக இருந்தேன். அப்போ கோபாக்கினை எப்படி வரும்? மனதும் மாம்சமும் விரும்பினபடி வாழும் பொழுது. ஆனால் இங்கே கவனிச்சிங்கன்னா இது நம்முடைய முற்காலத்தை குறிக்கிறது. அப்போ மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம் அப்படின்னா சுவாபத்தின்படி தானே இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கணும். சுவாபத்தின் பருள்படி தானே நாம் பரலோக வாசிகளாக மாறி இருக்கணும். அப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம். யாக்கோபின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில், இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்திற்குரியதும் பேய்த்தனத்திற்கு அடுத்ததுமாயிருக்கிறது. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். அருமையானவர்களே, அந்த 15வது வசனத்திலே உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். இந்த மாம்சத்திற்குரிய குணம் அப்படிங்கிறது, ஜென்ம சுவாபம் அப்படிங்கிறது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது அல்ல. லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்திற்குரியதும் பேய்த்தனத்திற்கு அடுத்ததுமாக இருக்கிறது. 3 ஒன்றாயிடுச்சு பாருங்கள். மாம்சம், பிசாசு, ஜென்மஸ்வாபம், உலகம் எல்லாம் சேர்ந்துருச்சு பாருங்கள். இந்த 3மே ஒன்று தான். இப்படிப்பட்ட நபர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அவர் இருதயத்திலே கசப்பான வைராக்கியம் இருக்கும், விரோதம் வைத்திருப்பார், அவர் அதை குறித்து பெருமை பாராட்டுவார், சத்தியத்திற்கு விரோதமாய் அவர் பொய் சொல்லுவார். அப்போ நம்ம யோசித்து பார்ப்போம், நாம் ஆவிக்குரியவர்களா? வழிபாட்டு அளவிலே அல்ல, சுவாபத்தின் அடிப்படையில் நாம் ஆவிக்குரியவர்களா? முற்காலத்திலே நாம் சுவாபத்தின் அடிப்படையில் கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோமே, நிகழ்காலத்திலே தேவனுடைய திவ்ய சுவாபத்திலே நாம் பங்கு பெற்றோமா? அல்லது நாம் மனதும் மாம்சமும் விரும்புகிறபடியே நடந்து கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து ஒரு ஆலயத்திற்கு போயிட்டு வர்றவனா நான் இருக்கிறேன்னா? நம்ம யோசித்து பார்ப்போம். அப்போ நாம் ஆவிக்குரியவர்களா என்று நாம் இப்பொழுதே சிந்தித்து நாம் முடிவு செய்வோம், மனம் திரும்புவோம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம்.